வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது மஷ்ரூம் சீஸ் ஆம்லெட். சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்க புரதச்சத்து மிகுந்த அளவு தேவையாக இருக்கும். முட்டையில் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட நிறைய பேர் புரதச்சத்துக்காக அது கொடுக்குறாங்க. ஒரு மீடியம் சைஸ் முட்டையில் பார்த்து 6 to 7 கிராம் வரைக்கும் அவங்களுக்கு புரதச்சத்து கிடச்சிடும். வயதானவங்க பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோஸ் வெயிட் இருந்தாங்கன்னா 50 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு புரதச்சத்து தேவை. அவங்களுடைய வெயிட் எவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக. ஆனால் குழந்தைங்களில் வளரும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான தேவை. ஒரு நாளைக்கு 2 முட்டை அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு 14-15 கிராம் கிடச்சிடும். அப்புறம் பால், தயிர், சீஸு இந்த மாதிரிலாம் சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். இன்றைக்கி நான் மஷ்ரூம் சேர்த்து செய்கிறப்போ மஷ்ரூம்லேயும் புரதச்சத்து கிடைக்கும். அதாவது காளானில் அதோட சீஸ் சேர்க்குறப்ப சீஸ்லேயும் ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ இந்த மஷ்ரூம் சீஸ் ஆம்லெட் ரொம்ப சிம்பிள் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முதல்ல அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 2 முட்டை, அரிந்த வெங்காயம் சிறிதளவு, மஷ்ரூம் எனப்படும் காளான் பொடியாக அரிந்தது சிறிதளவு, துருவிய சீஸ் விரும்பும் அளவு, உப்பு சிறிதளவு, மஞ்சள் தூள் 1 அல்லது 2 சிட்டிகை, காரப்பொடி மிளகாய்த்தூள் சிறிதளவு, ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு நம்ம மஷ்ரூம் ஏதாவது வீட்டில் ட்ரையாக மசாலா செஞ்சால் அதுவே கூட நம்ம டாப்பில் போட்டுக்கலாம். இல்லைனா இது ஒரு சிம்பிளாக ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெறும் வெங்காயம் மஷ்ரூம் மட்டும் வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டாலும் போகிறோம். இல்லைனா உப்பு மிளகுத்தூள் போட்டும் செய்யலாம். நான் கொஞ்சமாக ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் சேர்க்க போகிறேன். அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். அதில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை பார்த்திங்கன்னா நீங்கள் கழுவுறப்ப அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் சீக்கிரமாக ரின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு துணியில் பரப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அதை கட் பண்ணணும். அந்த தண்ணியிலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனால் கூட நிறம் மாறாமல் இருக்கும் மஷ்ரூம். இதில் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஆம்லெட் போடுறப்போ அதை திருப்பி போட போகிறோம். இந்த மஷ்ரூமோடு சேர்த்து அது கொஞ்சம் வதங்கும். நம்ம நல்லா இன்னும் பொடியாக கூட கட் பண்ணலாம். இந்த மஷ்ரூம் தண்ணி விட்டு வராமல் இருக்கணுன்னா நம்ம அதை கழுவி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது. சீக்கிரமாக கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு துணி மேலே பரப்பி நல்லா கொஞ்சம் நேரம் சுற்றி வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா மாய்ஸ்டர்லாம் அந்த துணி அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வதக்கிறப்போ ரொம்ப சீக்கிரமாக வதங்கும், தண்ணி விட்டு வராது. உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்துடும் இதிலேருந்து. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப போரஸாக இருக்கும். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் கொடுக்கறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி கேன்சரஸ். இது பார்த்திங்கன்னா கேன்சரை தடுக்கும் தன்மை வாய்ந்தது மஷ்ரூம்ஸ். இது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதோட இந்த சாஸ் ரொம்ப கொஞ்சமாக சேர்க்குறேன். அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். அதுக்கு நிறைய செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஆயிடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டையை அடிச்சிக்கலாம். இது இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேணால் கூட செஞ்சு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் டாப்பிங்காக அது போட்டு கொடுக்கலாம். முட்டையை அடித்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்க்லேயும் அடிச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி எக் பீட்டர் இருக்குது இல்லையா, லேசாக இதை விப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் காற்று உள்ளிழுக்கப்படுறப்போ உங்களுக்கு நல்ல மஷ்ரூம் ஃப்ளஃபியாக வரும். அந்த ஆம்லெட் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். இதில் ஒரே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இல்லைன்னா ஒரு கொஞ்சமாக மில்க் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் இவ்வளோண்டு வாட்டர். அது எப்படின்னாக்கா இந்த மிக்சர் தண்ணியை இழுக்காது. அந்த தண்ணி சேர்க்குறப்போ இதோட அந்த சேர்ந்துக்காமல் அது நிற்கிறப்ப நம்ம விப் பண்ணுறப்போ அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதோடு நமக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதில் போட்டிருக்கோம். இதில் ஆம்லெட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஜஸ்ட் கலர் கொடுக்கறதுக்காக. நாங்கள் விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் சேர்க்கலாம். ஒரு சிலருக்கு மிளகாத்தூள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பெப்பர் பிடிக்கும். உங்களுடைய விருப்பம் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆம்லெட் போடலாம். பொதுவாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஆம்லெட் போடுறப்போ பட்டர் யூஸ் பண்ணுங்கள்.
ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருந்தால் கொஞ்சம் எல்எல்இ பீப்புள்னாக்கா பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்குறப்ப அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த அடித்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நான் அதில் வேறு சால்ட்டு காரம்லாம் சேர்த்துருக்கறதுனால இதில் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் மேலே கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் ஊற்றலாம். கொஞ்சம் குறைச்ச தணலில் கொஞ்சம் நேரம் இது செட் ஆகட்டும். கொஞ்சம் அது செட் ஆனதுக்கப்புறமா நம்ம லேசாக அந்த மஷ்ரூமை வந்து அதில் மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா சீஸை போட்டுட்டு ஒரே சைடே நம்ம அப்படியே கொடுத்துடலாம். கொஞ்சம் மிதமான தணலில் இது செட் ஆகிறதுக்கு விடுங்க. முடிஞ்சால் ஒரு மேலே ஒரு லிட்டு போட்டு மூடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திறக்கிறப்போ இது வந்து ஓரளவுக்கு செட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை போட்டுக்கலாம். இப்போ இது மேலே சீஸ் போட்டுக்கலாம். திருப்பி போடாமல் ஒரே சைடே சுட்டு எடுக்கிறேன். இந்த சீஸ் மெல்ட் ஆகணும், அதுதான் ரொம்ப இது. எவ்வளோ வேணால் சீஸ் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். இதை இப்படியே சர்வ் பண்ணிடலாம். மஷ்ரூம் சீஸ் ஆம்லெட் தயாருங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆம்லெட்னாக்க நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். விதவிதமான காய்கறிகள் டாப்பிங்காக சேர்க்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காய்கறிகள் சேர்க்குற மாதிரி பாருங்கள். மஷ்ரூம்னா அவங்க யாரும் நோ அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இதோட பன்னீர் சேர்க்கலாம், சீஸு, விதவிதமான ஹர்ப்ஸ் டாப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம் சீஸ் ஆம்லெட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு whip the egg, add little water, salt, chili powder and turmeric powder. Keep it aside. You have to stir fry, heat little oil, add onions, stir fry, add mushrooms, fry well, add salt, chili powder, little bit of hot and sweet sauce, mix it well and take it out. Pour the omelette on a hot pan with little oil. On top, you have close with the lid, allow that to cook for a while, then add the masala and then cheese on top, remove it. Very tasty mushroom cheese omelette is ready.